அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காண்டின்னா, அம்மா திருநெல்வேலி மாவட்டம் சேர்மாதேவி தாலுகா பொட்டல் மலையான்குளத்தில் இந்த அம்மா அமைஞ்சிருக்கா. தெற்கோரம் ஆற்று ஓரத்தில் வெள்ளி செவ்வாய் அருள்வாக்கு செய்யப்படும். எல்லா மக்களும் கேட்டு நோய் நொடி எல்லாம் தீர்த்து போகிறாங்க. அதே மாதிரி சிறப்பு பூஜைகளும் பண்ணி கொடுக்கப்படும். எந்த ஒரு பிரச்சனைக்கும், பிள்ளை இல்லாதவங்களுக்கு கனி கொடுக்குறதோ, ஒரு செய்வன கோளாறோ, எந்த ஒரு பிரச்சனைக்கும் அம்மா கிட்ட வந்தால் தீர்வு உண்டு. அனைத்து மக்களும் செல்வாக்கு பெற்று நலத்தோடு வாழணும்னு அம்மா கருமாரி அம்மா கிட்ட நான் வேண்டிக்கிடுதேன். எல்லா மக்களும் அந்த சேனலை பார்த்து நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கணும். பட்டி இருக்கங்கூடி மாறி எத்திரப்பட்டி காரி தாயே ஒங்காரி ஒங்காரி தாரியே பத்திரகாளி அம்மா ஓடியா ஓடியா முன்னி முண்டா கருப்பா பெருச்சி. வணக்கம். இந்த இருக்காங்கள்லாம் இவங்க நம்ம கோயிலுக்கு வந்திருக்காங்க. எத்தனையோ இடத்துல போய் பார்த்துருக்காங்க. அந்த பிரச்சனை முடியலை. 5 வருஷமாக இழுத்துக்கிட்டு இருந்திருக்கு. நம்ம கோயிலை நம்பி வந்தாங்க. ஒரே மாதத்தில் முடித்து கொடுத்துருக்கேன். என்ன ஏதுன்னு அவங்ககிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுங்க. ஹலோ, வணக்கம் அம்மா. நான் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கேன், ஒன்றும் கேட்கவே இல்லை. மலையங்குளத்துக்கு வர போய் தான் நிம்மதியாக இருக்கேன். திருநெல்வேலி மாவட்டம் அம்மாவை நம்பி தான் நான் வந்திருக்கேன். மேலும் நல்லா இருக்கணும், அம்மாவை நான் கும்பிட்டு நல்லா இருக்கணும். அம்மா எனக்கு துணை செய்தாங்க. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணுமா. நான் அம்மாவை நம்பி வரலாம். சரி, என்னென்ன குறைகள் உண்டுமோ, கோளாறோ, புருஷன் முன்னாடி சண்டையோ எல்லாம் அம்மா தீர்த்து வைக்காங்க. வரலாம். பூஜையிலலாம் உண்டும், வாங்கம்மா. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஜனங்கள் எத்தனையோ இடத்துக்கு போகிறாங்க, பார்க்குறாங்க. இல்லைன்னு சொல்ல, மன வலியிலையும் நிறைய இடத்துக்கு போயிட்டு நடக்காமல் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம எல்லையை தேடி வந்திருக்காங்க. இவங்க மனசு கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன கண்ணீர் விடுறாங்கன்னு. இந்த மாதிரி சிலவங்க நிறைய பேர் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியாதவங்க இருக்கவங்களுக்கு தான் இந்த பதிவு, இந்த வீடியோ. எல்லா மக்களும் என்னென்ன பிரச்சனை உண்டோ வெள்ளி செவ்வாய் அம்மா ஆலயத்தை தேடி வரலாம். அம்மா என்ன உண்டோ நான் பார்த்து விடுதேன். மற்ற இடத்த மாதிரி கிடையாது. நம்ம இடத்த நம்பி வரலாம், நம்பிக்கையோடு போகலாம். அந்த ஆத்தா இருக்குது, அந்த ஆத்தா உத்தரவுப்படி நான் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வெள்ளி செவ்வாய் சிறப்பு பூஜைகளும் உண்டு. வீட்டில் எந்த மாதிரி ஒரு பிரச்சனையோ, தொழில் முடக்கமோ, இல்லை வியாபாரம் இல்லையோ, கணவன் மனைவி சண்டையோ, இல்லை செய்வன பிரச்சனையோ, எதுனாலும் அம்மா இடத்துக்கு வரலாம், முறைவிடலாம். வெள்ளி செவ்வாய் சிறப்பு பூஜை பண்ணி தருவேன். அதுக்கு 21 நாள் 31 நாள் டைம் கொடுத்து விட்டுருவேன். குச்சி போடு. சக்தி, ஆதிபராசக்தி, அங்காள பரமேஸ்வரியே, முத்தாறு அம்மா தாயே, வெக்காளி தாயே, ஒரு சொல்லு வாசகியே, ஐகோட்டு மகாராஜா, செத்தவரை பெரியாயி, பெண்ணவரை தரியாயி, எல்லா மக்களும்
முனியப்பா முண்டன் சடையாண்டி சக்காண்டி எல்லா அப்பனும் வந்து வெள்ளை விலகாலம் போட்டு சிலுமோளம் போட்டு நோய் நொடிகளை தீர்த்து எல்லா மக்களையும் காத்து தரபாடி வேண்டி அன்போடு அழைக்கிறோம் ஆத்தா பத்திரகாளி சிவனோட பத்தினியே தாயாரே மாசாணி அம்மையே எல்லா மக்களும் வந்து அக்னி தேவரே சத்திய வாக்கு ஒரு வாக்கா இருக்கணும் அப்பனே. மாயத்துக்கு பேர் போனவளை, மந்திரத்துக்கு பேர் போனவளை, தந்திரத்துக்கு பேர் போனவளை, மையான காளியம்மா அழைத்த குரலுக்கு ஓடி வாதாயே. எங்களவும் காத்தவளே, உலகத்தை காத்தவளே, இருக்கங்குடி மாறி சத்தியத்துக்கு பேர் போனவளே, ஆத்தா தாயே, தீராத நோயை தீர்த்து வைக்கும் தாயே, கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு குரல் கொடுத்து வாடியாமா ஆத்தா. தாயே சத்தியலோகத்து வாழும் பண்ணாரி தாயே, கூப்பிட்ட குரலுக்கு என்னான்னு கேட்பேன் ஆத்தா. சத்தியம் ஒரு சொல்லு வாசகியே, நினைச்ச குரலுக்கு என்னான்னு கொடுக்கும் சாத்தூர் மாறியே, பெத்தவளை பெரியாயி வந்து நின்று ஆக்கு வரலு தந்துரம்மா. பில்லி சூனியம் எல்லா மக்களுக்கும் கஷ்ட நஷ்டத்தோட மழை போல இருந்தாலும் பனி போல தீர்த்து என்ன அருளும் சொல்லி கொடுக்கும் கூப்பிட்ட குரலுக்கு என்னான்னு குரல் கொடுக்கும் சிவனால பத்தினிய காளியே மகா காளியே ஆத்தாவளை பெத்தவளை பெரியாயி வந்து நின்னுமா. அம்மா தாயே அங்காள ஈஸ்வரிய ஓம் சக்தியை ஆதிபரா சக்தியை நாகர் ரூவர் எடுத்து 8 முட்டை இடகாத்து 8 பேர் அக்கா தங்கச்சி பெத்தவளை நாகேஸ்வரியை முத்தாரம்மா ஒரு சொல்லு வாசகியே கடல் கல்வர நாயகியே ஓடி வந்து இருக்க முடி மாரியம்மா. எல்லா மக்களும் 8 பேர் அக்கா தங்கச்சி வந்து நோய் நொடிகளை தீர்த்து எல்லா மக்களுக்கும் நன்மை கொடுக்க மாதிரி கேட்குறோம். ஒடியா பார்ப்போம். 11 பந்திக்காரன் ஐயா மாயாண்டி சொடலை இசைக்கி மாடா சப்பாடி மாடா முண்டன் கருப்பன் எல்லாரும் சேர்ந்து எல்லா மக்களும் சேர்ந்து அரவணைச்சு எல்லா மக்களுக்கும் நோய் நொடி தீர்த்து ஒடியா பார்ப்போம். எங்களம்மா வம்சத்தி அதிபரா சக்தி இருக்கும்படி மாதிரி அச்சரப்பட்டு தாயே, கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு குரல் கொடுத்து வர அண்ணன் பெத்தவளை பெரியாகி என்னைக்கு வார மக்களை நோய் நொடி தீர்த்து எல்லா மக்களையும் செல்வாக்கா சீர சிறப்புமா வைக்கணும் தாயே. செய்வன கோளாறுன்னு வந்தாலும் அந்த மக்களுக்கு நீ அந்த இடத்துல போய் அவங்க கெட்டத்தளத்தில் போய் இருந்து நல்லபடியாக நோய் நொடியை தீர்த்து அந்த கெட்டை உடச்சி கொடுக்கணும். கனிலன்னு வார மக்களுக்கு எண்ணி ஒரு மாதத்தில் 31 நாளில் உன் எல்லைக்கு வந்து போகிற மக்களுக்கு கனியை கொடுக்கணும் ஆத்தா. நான் வளர்க்குற ஓமகண்டத்தில் சத்திய ஒரு வாக்கா இருக்கணும் ஆத்தா. கண் முழித்து பார்க்கணும். நான் கூப்பிட்ட குரலுக்கு என்னான்னு வரணும். எல்லா மக்கள் நல்லபடியாக காத்து தரணும் ஆத்தா. உன்னை நம்பின மக்களுக்கு என்றைக்கு கைவிடக்கூடாது தாயே. பத்திரகாளி எப்பமுடி மாறி அச்சரப்பட்டு தாயே, மையான காளி சுடுகாட்டு காளி வெக்காளியே. வணக்கம். அருள்மிகு திரு மாரியம்மன் திருக்கோவில் சேரன் மகாதேவி ஒன்றியத்துக்கு பொட்டல் மலையங்குளம் ஊருதனிலே அமைந்திருக்கும் திரு மாரியம்மன் கோயிலில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், கணவன் மனைவி பிரச்சனை, ரியல் எஸ்டேட் பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மாவை நம்பி வாருங்கள். அம்மாவின் அருள்நலம் நல்ல நலம் பெற்று செல்லலாம். வெள்ளி செவ்வாய் சிறப்பு பூஜைகள் அதற்கு செய்து தரப்படும். அதற்கு 21 நாள் அல்லது 31 நாளில் உங்களுடைய பிரச்சனை முழுமையாக தீர்த்து தரப்படும். நானும் எவ்வளையோ கோவில் குளங்களுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் அம்மாவிடம் வந்த பிறகு என்னுடைய பிரச்சனைகள் முற்றிலும் குணமாகி உள்ளது. அதனால் அம்மாவை நம்பி அனைவரும் வாருங்கள். பஸ் வசதி தென்காசியில் இருந்து வந்தால் அம்பாசமுத்திரம் இறங்கி அண்ணா மினி பஸ் என்று வரும். அதில் ஏறி பொட்டல் மலையங்குளம் ஊருக்கு டிக்கெட் எடுத்திங்கன்னா நேராக இங்கே வந்து இறக்கிடுவாங்க. எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன்.
எனக்கு ஒரு இட பிரச்சனை. நானும் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன், எத்தனையோ செலவுகள் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு தீர்வு கிடைக்கல. ஆனால் அந்த அம்மா மலையங்குளத்தில் குடிகொண்டுள்ள அம்மாவை நம்பி வந்தேன். 31 நாளில் எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சு தந்துட்டாங்க. யூடியூப்பில் தான் பார்த்தேன். யூடியூப்பில் பார்த்து தான் அம்மாவை காண்டாக்ட் பண்ணி பேசி நான் வந்தேன். ஆனால் எனக்கு அவ்வளோ பிரச்சனை எல்லாம் தீர்த்து தந்துட்டாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அம்மாவை நம்பி வாங்க, அருளாசி பெற்று செல்லுங்கள்.